இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து ஏறி இருக்கு. நேத்துக்கான நாள்ல மட்டும் அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல மட்டும் 3.3% நிஃப்டி ஐடியா வந்து சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அண்ட் தென் இப்போ ஐடி கம்பெனிஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்லி மின்ட்ல ஒரு டீடைலான ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அதுல அவங்க எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, டீல் புக் எவ்வளவு வந்து இருக்கு, அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு, ஃபியூச்சர் கைடன்ஸ் அப்டேட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இங்க பிளஸ் பாயிண்டா இந்த ஐடி கம்பெனிஸ் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மின்ட் ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. அதுல இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 எண்டும் அப்புறம் இங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்டிகல் தான் டீடைலா வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமா வந்து விழுந்துட்டே தான் இருந்துச்சு. 13% வந்து நிஃப்டி ஐடியா வந்து டிராப் ஆயிருக்கு. எல்லா ஸ்டாக்ஸ் பொறுத்தல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 20% 30% எல்லாம் டிராப்ல வந்து இருக்கும். டிவிஎஸ் கம்பெனிலாம் அலோனா வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 20% டிராப்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து பார்க்கும்போது இங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்க டிராப்ல வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸ்ல ஸ்லோ டவுன் வந்து இருக்கு. ஸோ அந்த யூஎஸ் ஸ்லோ டவுன் தான் இங்க பெரிய மேஜர் எஃபெக்டா வந்திருக்கு. அப்புறம் இங்க குளோபல் லெவல்ல ஸ்லோ டவுன் வந்து இருக்கு. அப்புறம் இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஆசைப்படுறது இன்னும் ஈஸியா அந்த ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ற மாதிரியான ஒர்க் வந்து இங்க ஐடி கம்பெனிஸ் பண்ணி தருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இங்க கம்மியான காசு கொடுத்து இங்க ஐடிக்காக அந்த கம்பெனி ஸ்பெண்ட் பண்றது கம்மியான காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. அதுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா ஐடி கம்பெனிஸுமே உருவாக்கிட்டு வராங்க. அது நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எஃபெக்டிவா வந்து பண்ணும்போது அந்த டைம்ல மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் காஷியஸாவே இருப்போம், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியில் ஸ்பெண்டிங் பண்ணுறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கிறதுல மெயின் பாயிண்டா வந்து இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓவராலா பார்க்கும்போது பட் ஆனால் இந்த டிசம்பர் குவார்டர்ல மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க கிளைண்ட் ஸ்பெண்டிங் அதிகமாக வந்து நடக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபெஸ்டிவல் வீக் ஆஃபா வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க அதிகமான கிளைண்ட் ஸ்பெண்டிங் வந்து நடக்காம இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபர்லாப்ஸ்ல வந்து இருந்தாங்க. அந்த ஃபர்லாப்ஸ்னா என்ன அப்படின்னா இங்க ப்ராஜெக்ட் வந்து இருக்காது, லீவ் டேஸ்ல வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இருப்பாங்க. இங்க அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் இல்லாத காரணத்தினால இங்க மார்க்கெட்ல அதிகமான ஸ்பெண்டிங் வந்து நடக்க முடியுது ஐடி கம்பெனிஸ். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த டிசம்பர் மந்தே வந்து ஒரு மாதிரியான ஸ்லோ டவுன்ல தான் வந்து இருக்கும் எப்பயுமே. ஸோ அதுதான் இந்த வருஷமும் ஃபாலோ ஆயிருக்கு. இந்த Q3 கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் வந்திருக்கு. பட் ஆனா இங்க ஆர்டர்ஸ் ஜெயிச்சிருக்கு எல்லாமே சூப்பராகவே வந்து இருக்கு. அந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் எல்லாமே டிராப் ஆயிருக்கு. அந்த ப்ராஃபிட் டிராப் ஆனதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா நம்ம வந்து பார்த்துட்டோம். இங்க ஒன் டைம் லேபர் கோடுக்காக வந்து பாத்தீங்கன்னா தனியா காசு எடுத்து வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாவே இங்க சேலரிஸா வந்து கொடுக்குறது. அது கூடவே தர இன்சென்டிவ்ஸ்க்காக இங்க கம்பெனிஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போட்ட ரூலா இருக்கு. அது டிசம்பர் மந்த்ல இருந்து எஃபெக்டிவ் வந்த ரீசனால நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை தனியா எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஆனா இது வந்து லாஸ் கிடையாது. கம்பெனில தனியா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால நெட் ப்ராஃபிட்டா காமிக்கும் போது இங்க மைனஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுவுமே எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து இப்ப இருக்க கரண்ட் சினாரியாவா வந்து இருக்கு. இப்ப ஃபியூச்சர்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸுமே ரேலி ஆக ஆரம்பிக்கும். அது வந்து இப்ப இருக்கிற அந்த ஒரு ஸ்பெண்டிங் அண்ட் தென் இப்ப இருக்கிற அந்த ஒரு டீல்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல அதிகமா வந்து இங்க மார்க்கெட்ல ஏறது எந்த ஷேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி அதிகமான ஏற்றம் வந்து ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஒரு 5% சர்ஜ் வந்து இருக்கு. நல்ல ஒரு Q3 ரிசல்ட்ஸ் வந்து இங்க பதிவு பண்ணியிருந்தாங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி. ஸோ அந்த ஒரு ரீசனால ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு 5.5% மேல வந்து ஏறி இருக்கு. டெக் மஹிந்திரா இருக்கிறதுல டாப் ரேலியா வந்திருக்கு. 5.5% வந்து அதுவும் மார்க்கெட்ல ஏறி இருக்கு இந்த ஒரு வாரத்துல ஃபுல்லா. ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்மே ஒரு 5% வந்து ஏறி இருக்கு. அப்புறம் இங்க HCL டெக், விப்ரோ, அப்புறம் எம்ஃபாசிஸ், அப்புறம் இங்க கோஃபோர்ஜ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 1.5 இருந்து 4.5% வரைக்கும் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. ஓவராலா நிஃப்டி ஐடியும் 3.3% வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கு. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட Q3 ரிசல்ட்ஸ் ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணி பார்ப்போம். இல்ல டாப் 4 மேஜர் ஐடி கம்பெனிஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இதுல இங்க TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக் இந்த 3 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்து இருக்கு அண்ட் தென் இங்க ரெவன்யூ growth எப்படி இருக்கு, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அப்புறம் இங்க டீல் வின்ஸ் வந்து எப்படி இருக்கு, அப்புறம் இங்க மார்ஜின் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்டா இங்க டிசிஎஸ் கம்பெனி பொறுத்தளவுல 0.6% வந்து ரெவன்யூ growth வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் பொறுத்தளவு கொஞ்சம் ஃபிளாட்டா வந்து இருக்கு. அந்த ஒன் டைம் லேபர் லாக் கொடுக்காக இங்க தனியா காசு எடுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே ஃபிளாட்டா வந்து இருக்கு நெட் ப்ராஃபிட். டீல் வின்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. மார்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்டார் போட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்ஜின் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னா இந்த கம்பெனி ஆக்சுவலா மேக் பண்ற ரெவன்யூல இருந்து அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் வந்து மேக் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு மார்ஜின் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத இதுல வந்து சொல்ல வராங்க. ஸோ அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்க சேலரிஸ் அதிகமா கொடுத்தால் கூட அந்த ஒரு ஒன் டைம் லேபர் லாக் கொடுக்காக தனியா எடுத்து வச்சால் கூட இந்த கம்பெனி மார்ஜின்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றத இந்த மெட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபோசிஸ் கம்பெனி 0.45% வந்து ரெவன்யூ growth வந்து இருக்கு. பட் ஆனா நெட் ப்ராஃபிட் குவார்டர் அண்ட் குவார்டர்ல 11% வந்து இறங்கி இருக்கு. டீல் வின்ஸ் பொறுத்தளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி நல்ல டீல்ஸ் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. பட் ஆனா மார்ஜின் வந்து ஸ்லைட்டா டிராப் இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த கம்பெனி ஆபரேஷன் எஃபிஷியன்சில அவ்வளவு சூப்பரா வந்து பண்ண முடியல. ஸோ அதனால காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணாத ரீசனால மார்ஜின் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இங்க மார்ஜின் கம்மியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் குவார்டர் வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து அடி வாங்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த டீட்டெயிலா வந்து பார்த்துட்டு இருக்கோம். HCL டெக் கம்பெனி வந்து 1.5 இருந்து 2% வரைக்கும் இந்த ரெவன்யூ growth வந்து இருக்கு. இங்க ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல ஸ்டேபிளாவே இருக்கு. அண்ட் தென் டீல்ஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா வெரி ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. நிறைய டீல்ஸ் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. மெயினா ஏஐ லெட் பிசினஸ் அதிகமா வந்து இருக்கு. மார்ஜின் ட்ரெண்ட் பொறுத்தவரை ஸ்டேபிளாவே வந்து இருக்கு. விப்ரோ கம்பெனி 0.8 இருந்து 1% வரைக்கும் ரெவன்யூ growth வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் 7% வரைக்கும் ஃபாலோ இருக்கு. டீல் வின்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. மார்ஜின் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் இப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இந்த ஒரு மெட்ரிக்ஸ் வந்து என்ன தெரிய வரும் அப்படின்னா TCS ஒரு மாதிரியான ஸ்டேபிளான ஒரு growth வந்து போயிட்டே இருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி டீல்ஸ் வைஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளா இருக்காங்க. பட் ஆனா மார்ஜின்ஸ் வந்து மேக் பண்ண கஷ்டப்படுறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. HCL டெக் கம்பெனி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. பட் ஆனாலும் அதிகமான டீல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மார்ஜின் சூப்பராகவே வந்திருக்கு.
விப்ரோ கம்பெனி இப்போ தான் டர்ன் அரவுண்ட் வந்து ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏஐ பிளாட்ஃபார்ம் எல்லாமே இப்போ தான் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு பெருசா பண்ணப்படல. அண்ட் தென் இங்க ப்ராஃபிட்டுமே அந்த அளவுக்கு பெருசா பண்ணப்படல. மார்ஜினுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த ஏஐ இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு இந்த 4 கம்பெனிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இங்க டிசிஎஸ் கம்பெனியோட ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிசிஎஸ் ஏஐன்றது ஒன்னு வந்து இருக்கு. அப்புறம் இங்க இக்னியோன்ற ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. அப்புறம் கிளவுட்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க. ஏஐ கிளவுட்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. இது ஃபுல்லாவே டிசிஎஸ் கிட்ட இருக்கிறதா இருக்கு. இந்த ஏஐ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா டிஃபென்சிவா வந்து மூவ் பண்ணிட்டு வராங்க. எஃபிஷியன்சியாவும் மூவ் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இவங்க பண்ற ரெவன்யூ வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா வந்து இருக்கு. எஃபிஷியன்சியாவும் மூவ் பண்ணிட்டு வராங்க. அப்படின்னா இங்க ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி சூப்பரா இருக்குன்னு தான் அர்த்தம். இன்ஃபோசிஸ் கம்பெனி டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. அது வந்து growth வந்து லெட் பண்ணி எடுத்துட்டு போகும் அப்படின்றதா இந்த ஏஐயோட இம்பாக்டா வந்து இருக்கு. HCL Tech கம்பெனி இது ஏஐ ஃபோர்ஸ் அப்புறம் ஜென் ஏஐ லேப்ஸ்ன்ற 2 விஷயம் வந்து இருக்கு. அது ரெண்டுமே ஏஐ இம்பாக்ட் வந்து இவங்களுக்கு சூப்பராவே வந்து இருக்கு. growth மார்ஜின்லயே நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. விப்ரோவோட விங்ஸ் அப்புறம் வேகா 2 சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. இது எல்லாமே இப்பதான் இங்க டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. இப்பதான் இங்க காசு மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. டர்ன் அரவுண்ட் ஆயிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஏஐ தான் இதுக்கப்புறம் ஃபியூச்சரா இருக்கும் போது அதுல இந்த 4 கம்பெனிஸ் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைலா வந்து பார்த்தோம். இப்போ ஃபியூச்சர் 2026ல அவங்களோட கைடன்ஸ் வந்து எப்படி வச்சிருக்காங்க அண்ட் தென் நீங்க ஃபியூச்சர் எப்படி போக போகுதுன்ற அனலிஸ்ட் சொன்னது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணி பார்ப்போம். டிசிஎஸ் கம்பெனி வந்து இங்க ஃபார்வர்டா போகும்போது இங்க மார்ஜின்ஸ் வந்து ஒரு 24ல இருந்து 25% வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹைரிங்ஸ் பொறுத்தவரை செலக்டிவான ஹைரிங்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு இவங்களோட ரெவன்யூ வந்து சூப்பரா வந்துட்டு இருக்கும். பட் ஆனா பெரிய அளவுக்கான அந்த ஒரு growth வந்து இப்ப இருக்காது. இங்க வந்து கன்சர்வேட்டிவான ஒரு growth தான் வந்து இருக்கும். ஸ்டெடியான growth வந்து இருக்கும். டிஃபென்சிவான அப்ரோச்சில் தான் இங்க டிசிஎஸ் கம்பெனி வந்து இருப்பாங்க. அதாவது இங்க பெருசா ரெவன்யூ வந்து ஜம்ப் வந்து இருக்காது. ஆனா இவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்க டிஃபென்சிவா எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் கன்சர்வேட்டிவ் எடுத்து வைக்கிற ரீசனால பொறுமையா அந்த கம்பெனி வந்து growth ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபினான்ஷியல் 2026 ரெண்டுலயும் அப்புறம் ஃபியூச்சர்லயும். இன்ஃபோசிஸ் கம்பெனி அவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸை கொஞ்சம் ரிவைஸ் வந்து பண்ணிருக்காங்க. 3ல இருந்து 3.5% வரைக்கும் இங்க ஃபியூச்சர்ல growth இருக்கும். ரெவன்யூ growth அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. முன்னாடி 2ல இருந்து 3% தான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. பட் ஆனா இப்ப இருக்க அந்த நல்ல டீல்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்க ரீசனால 3ல இருந்து 3.5% வரைக்கும் ரெவன்யூ growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இங்க ஏஐயோட டிமாண்ட் சூப்பராவே இருக்கு. பிஎஃப்எஸ் செக்டர்லயும் அப்புறம் ஹெல்த் கேர்லயும் அங்க வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கதா சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம்ல இந்த கம்பெனி கண்டிப்பா பிரஷர் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. லாங் டேர்ம் ஜர்னி சூப்பராவே வந்து இருக்கு. சோ அந்த ஒரு லாங் டேர்ம் பர்பஸ் இந்த கம்பெனி நல்லா இருக்கும். பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல பிரஷர் இருக்கும்னு சொல்றாங்க. HCL Techோட கைடன்ஸ் வந்து சூப்பராவே வந்திருக்கு. ஃபியூச்சர் ரெவன்யூ growth வந்து பொறுத்தளவுல 4ல இருந்து 4.5% வரைக்கும் ரெவன்யூ growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சர்வீஸ் growth வந்து 4.75%ல இருந்து 5.25% வரைக்கும் சர்வீசஸ் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ growth வந்து இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எபிட்டா மார்ஜின் சூப்பராவே இருக்கு. 17ல இருந்து 18% வரைக்கும் எபிட்டா மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் ஐயான இந்த டீல் பைப்லைன் வந்து வச்சிருக்காங்க. அதாவது அதிகமான டீல்ஸ் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட் ஐயா வந்து இருக்கு. அப்புறம் ஏஐ லெட் டெலிவரி வந்து கொடுக்க போறாங்க. சோ HCL Tech கம்பெனி ஃபியூச்சர்ல வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க இருக்கு. விப்ரோ கம்பெனியோட Q4 வந்து கொஞ்சம் வந்து ஃபிளாட்டா தான் வந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா +2% வரைக்கும் இந்த குவார்டர் அண்ட் குவார்டர்ல growth வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இருக்க எல்லா பிசினஸுமே இப்பதான் வந்து ரெக்கவரி வந்து ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து ஃபியூச்சர்ல பொறுத்தளவுல நல்ல ஒரு growth இருக்கும். பட் ஆனா இப்ப டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. இங்க ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா எல்லாமே ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ஓவரால் ஐடி கம்பெனிஸ்ல இருக்க அந்த ஒரு அனாலிசிஸா வந்து இருக்கு. இப்போ நம்ம எந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் உள்ள வந்து போவோம். நம்ம எல்லா ஸ்டாக்ஸுமே இங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல வந்து வச்சிருக்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ்ல தான் வந்து போக போறோம். இப்ப நம்ம ஒரு ஸ்டாக்கை 10 வருஷத்துக்கு மேல வச்சிருக்க போறோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் பார்ப்போம். இப்ப ஷார்ட் டேர்ம்ல நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி மட்டும் 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. சோ அது எப்படின்றதையும் நம்ம டீடைலா பார்ப்போம். டிசிஎஸ் கம்பெனியோட இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து 3200 ரூபாய் இருக்கு. ஸ்டாக் பே வந்து 22ல வந்து இருக்கு. இந்த கம்பெனி 10 வருஷமா இங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் என்ன மாதிரியான ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீடியன் பிஇ வந்து 26ல வந்து இருக்கு. மீடியன் பிஇ அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல நம்ம எடுத்திருக்கோம் இந்த டேட்டால. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 30லயும் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து போயிருக்கும். அப்புறம் இங்க 40க்கும் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து போயிருக்கும். அப்புறம் இங்க 20க்கும் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். 10, 15லயும் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்கும். நம்ம எல்லாமே ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 26.7 பிரைஸ் ஏர்னிங்ஸா இருக்கு. பட் ஆனா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது 22ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது 26ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அப்படி போச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட growth வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சோ அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு நம்ம ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னும் போது இது வந்து பெட்டரா தான் வந்து இருக்கு. 26ன்றது இங்க மீடியன் பியா இருக்கு. அதோட இங்க கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22ன்ற பில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ 10 இயர்ஸ் ஹோல்டிங் பீரியட்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்க்க போறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ண முடியாது. 3000 கீழே வந்து போகும்போது அந்த டைம்ல கன்சிடர் பண்ணிருக்கணும். பட் ஆனா இப்ப வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து 1690 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 23ல வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட மீடியன் பிரைஸ் ஏர்னிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தாலுமே 23, 22ல தான் வந்து இருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 22.8 தான் மீடியன் பிரைஸ் ஏர்னிங்ஸா வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இருக்கிற பிரைஸ் கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. இங்க டிசிஎஸ் கம்பெனி கொஞ்சம் சீப்பா வந்திருக்கு 10 இயர்ஸ் ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது. இன்ஃபோசிஸ் கம்பெனி அதுக்கு அடுத்த ஒரு கம்பெனியா இருக்கு இங்க கன்சிடர் பண்றதுக்கான ஸ்டேஜ்ல. பட் ஆனா நீங்க ஷார்ட் டேர்ம்ல கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 2 பிரைஸ்மே கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமையா தான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு 1500 ரூபாய் அந்த ரேஞ்சில் போகும்போது தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இங்க டிசிஎஸ் கம்பெனி பொறுத்தல ஒரு 3000 கிட்ட வரும்போது கன்சிடர் பண்ணோம்னா ஷார்ட் டேர்ம்ல பாக்குறவங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும்.
லாங் டர்ம் ஜேர்னியா பாக்குறவங்களுக்கு 10 இயர்ஸ் மேல வச்சிருக்க போறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்க்கு இந்த ரெண்டு கம்பெனியும் ஒன்னு ரெண்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். HCL Tech கம்பெனியோட ஷேர் பிரைஸ்மே 1698 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 26ல வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட 10 இயர்ஸ்க்கான அந்த மீடியன் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 19 தான் இருக்கு. ஸோ மீடியனே வந்து 19 இருக்கு. பட் ஆனா இப்போ ட்ரேட் இருக்கிறது 26. ஸோ கன்சிடர் பண்ண முடியாது. 10 இயர்ஸ்க்கான ஹோல்டிங் பீரியட்லையும் கன்சிடர் பண்ண முடியாது. ஷார்ட் டர்ம்ல இந்த HCL Tech கம்பெனியை கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து ஆயிடுச்சு. விப்ரோ கம்பெனி இப்போ 267 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து 22ல வந்து இருக்கு. இந்த கம்பெனி மீடியன் பி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 10 இயர்ஸ்க்கான மீடியன் பி செக் பண்ணி பார்க்கும்போது 19ல வந்து இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 18.9ன்றது பிரைஸ் ட்ரெயினிங்ஸா வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனியுமே ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இந்த டைம்லயே கன்சிடர் பண்ண முடியாது. ஷார்ட் டர்ம்லயும் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. லாங் டர்ம்லயும் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்த கம்பெனி LTI மைண்ட்ரி வந்து இருக்கு. இது வந்து 6300 ரூபாய்ன்ற பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 38ல வந்து இருக்கு. மீடியன் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் 27ல தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவுமே 10 இயர்ஸ்க்கான ரேஞ்சில கன்சிடர் பண்ண முடியாது. ஷார்ட் டர்ம்லயும் கன்சிடர் பண்ண முடியாது. லாங் டர்ம்லயும் கன்சிடர் பண்ண முடியாது. டெக் மஹிந்திராவோட பிரைஸ்மே 1670 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் ட்ரெயினிங் செக் பண்ணி பார்க்கும்போது 34ல வந்து இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட 10 இயர்ஸ்க்கான மீடியன் பிரைஸ் ட்ரெயினிங் செக் பண்ணி பார்க்கும்போது 19.2 வந்து இருக்கு. இதுவுமே இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இங்க இருக்க டாப் 5 பிளேயர்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அண்ட் தென் இந்த டாப் 5 பிளேயர்ஸ் பொறுத்தளவுலுமே எல்லா கம்பெனிஸுமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இங்க TCS அப்புறம் இன்ஃபோசிஸ் மட்டும் நம்ம 10 இயர்ஸ்க்கான ரேஞ்சில் ஓன் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த ஃபியூச்சர் கைடன்ஸ் அண்ட் தென் இப்ப இருக்கிற அந்த ரெவன்யூ growth இது எல்லாமே கண்டினியூ ஆகுதுன்னும் போது 10 இயர்ஸ்க்கான ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு growth வந்து இருக்கும். இந்த TCS அண்ட் தென் இன்ஃபோசிஸ் கம்பெனில நீங்க 10 இயர்ஸ்க்கான ரேஞ்சில் ஓன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல நீங்க கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்கும். இல்ல நீங்க வந்து ஷார்ட் டர்ம்ல பாக்குறீங்க அப்படின்னா இதுல இருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்து கன்சிடர் பண்ண முடியாம தான் வந்து இருக்கு. 10 இயர்ஸ்க்கான ரேஞ்சில் மட்டும் இங்க TCSும் இன்ஃபோசிஸ் கம்பெனியும் வந்து இருக்கு. மீதி இருக்க எல்லா கம்பெனியுமே இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. எல்லா பிரைஸுமே வந்து இறங்குதுன்னு போது நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்க AI யூஸ் பண்ணியுமே இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் நம்ம இன்டெப்தா வந்து பார்த்திருப்போம். அண்ட் தென் ஃபியூச்சர் கைடன்ஸுமே இந்த கம்பெனிஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இங்க இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்துட்டோம். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.